Hi friends, நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்ல இப்போ கிளாஸ் 8 தான் பார்க்க போறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சதும் சர்டிஃபிகேட்டும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 8ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பார்டர் லைன் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் பேசிக் பார்டர் லைன் டிசைன்ஸ் பார்த்துருந்தோம். இது வந்து அட்வான்ஸ் பார்டர் லைன் டிசைன், ஓகேங்களா? ஸோ அதனால் பார்ட் 2 போட்டிருக்கேன். கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே கொஞ்சம் கேப் விட்டு, இவ்வளோ தூரம் கேப் விட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்படி இப்போ இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா அகைன் அந்த லைனை டச் பண்ணி இப்படி கொண்டு வரணும். சேம் ஓகேங்களா? இப்படியே போடணும். நடுவில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க, லைட்டாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி, ஓகேங்களா? டாட் டாட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, போட்டுடலாமா? புரியுதா? இப்படி ஓகேங்களா? இங்கே கீழே என்ன பண்ணுறேன்னா சேம் அதே மாதிரி தான். இங்கே ஒரு லைன் போட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா? பாருங்கள், அகைன் அந்த கீழே இருக்க கூட டச் பண்ணி ஓகேங்களா? மேலே பார்க்கலாம். சேம் நல்லா பாருங்க. ஓகேங்களா? சிம்பிள். புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஃபில் பண்ணிட்டு இருந்தோம் போன கிளாஸில். இப்போ என்னன்னா இதில் ஃபில் பண்ணுங்க. கீழே இந்த லைன்லையும் ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஓகேங்களா? இங்கே ஹம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க, ஷார்ட் ஹம்ஸ். ஃபுல்லாக போட்டுருணும். நீங்களும் அகைன் இது ஃபுல்லாக போட்டுருங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு, இந்த அளவு கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லைன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டிருப்போம் இல்லையா? இதோ இந்த மாதிரி இதுக்குள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் போட போகிறோம். ரொம்ப இப்படி பக்கத்தில் பக்கத்தில் போடக்கூடாது. இப்படி இங்கே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இங்கே தள்ளி இந்த அளவுக்கு கேப் வர்ற மாதிரி இங்கே லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து டாட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா பேசிக் எலமெண்ட்ஸில்? ஸோ டாட்ஸ் எப்படி வைக்கணும், கோன் வந்து பேப்பரை டச் பண்ணி நல்லா பாருங்கள், இப்படி லைட்டாக ப்ரெஸ். நான் இன்னமும் நீங்கள் வந்து இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வர, சர்க்கிள் ஷேப்பில் வந்து வரவே மாட்டேங்குது. கண்டிப்பாக வரும். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா வரும். வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி இப்படியே எடுத்துருங்க மேலே. நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. இங்கே இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்களா, அப்படியே இப்படி எடுத்துருங்க மேலே. ஓகேங்களா? இந்த லைன்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா இப்படி ட்ராப்ஸ் வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனில் நீங்கள் ஒரு 3 ட்ராப்ஸ் வச்சிங்கன்னா செகண்ட் லைனில் 2 ட்ராப்ஸ் வைங்க. அந்த மாதிரி. ஓகேங்களா?
லைன்ஸ் இதில் போட்டுருங்க. லைன்ஸில் கொஞ்சம் நீட்டாக இதில் போட்டிங்கன்னா தான் பார்டர் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், டாட்ஸ் வைக்கணும். லைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபினிஷிங்கில் என்ன பண்ணணும், ஷார்ட் டம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். டபுள் லேயர் போட்டுக்கோங்க, அப்போ தான் பார்க்க லுக் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். புரியுதா? ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் லைன் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதை வந்து இப்படி ரெண்டாக இப்படி போட போகிறோம். எப்படி பார்த்துப்போம், நம்ம சிங்கிளாக இப்படி வேணால் நம்ம பார்த்தோம் லீவ்ஸ் கிளாஸில். இப்போ அதையவே நம்ம வந்து இப்படி தலைகீழாக போட போகிறோம். ஓகேங்களா? லீவ்ஸ் போட்டு சின்ன ஸ்பைரல் கொடுக்க போகிறோம். நம்ம ஸ்பைரல் எப்படி போட்டுட்ருந்தோம், இப்படி பெருசாகவே தானே போட்டுட்ருந்தோம். இப்போ எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக இப்படி லைட்டாக ஒருக்கு, அவ்வளோதான். இப்படி சுற்றி விடுற மாதிரி. இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஹம்ஸ் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அதுதான் சேம். இதை தான் வந்து இதில் போட போகிறோம். கரெக்டாக இந்த இவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லீவ்ஸ் இது வெளியே தெரியணும். ஓகேங்களா? இந்த லீவ்ஸ் தெரியாத மாதிரி நீங்கள் இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸ்பைரல் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு இந்த வி ஷேப் தெரியுதா, அந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஜிக்ஸாக், இப்படி ஜிக்ஸாக் மாதிரி இதை இங்கே போட போகிறோம் நம்ம. புரியுதா? டவுட்னா கேளுங்க. ரொம்ப இப்படி இப்போது எப்படின்னா, இப்படி சிக்ஸாக் இப்படி போடுறீங்க அப்படின்னா தென் அகைன் சின்ன கேப்பில் தான் போடணும். நீங்கள் இங்கே சிக்ஸாக் இப்படி போட்டுட்டு இப்படி தள்ளி இப்படி தள்ளியில் இந்த கேப்பில் இப்படி இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்ட், இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா?
இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. திக்காக அவுட்லைன் கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். நான் இது ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கலாம்ல, இதை ஏன் வந்து ஃபஸ்ட் போட்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னு நான் கிளியர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே லீவ்ஸ் வரைகிறோம். இந்த ஃப்ளவர் ஆல்சோ இப்போ வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி கொடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்க. இப்போவே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஜிக்ஸாக் போட்டு பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட். ஏன்னா இப்படியும் பண்ண முடியாது, இந்த இடத்துல மொட்டையாக அப்படியே இருக்கும். இப்போ இங்கேருந்து இப்படி தொட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இது அப்படியே கீழே வர மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது ஃபினிஷிங் பார்க்க. ஸோ இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு இது போட்டுட்டு ஜிக்ஸாக் போட்டு இதை நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்குறீங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்க ஃபினிஷிங். இல்லை அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா அப்படியே கோன் வந்து இதோட டச் ஆகி கீழே தான் வருது. ஸோ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், தென் இங்கே வந்து ஃபினிஷிங், தென் இங்கே வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஷார்ட் ஹேம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. டபுள் லேயர் போடணும். ஓகேங்களா? 4th ஒன். ஸோ இதுக்கு நான் வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அகைன் நான் சொல்லி கொடுத்துட்றேன். கீழே இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு லைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வளையிற வளைவு வந்து ரொம்ப நல்லா ப்ராடாக வந்து இப்படி வரணும். ஓகேங்களா? இப்போ லைன் இல்லைனாலும் ஓகே. இப்போ நீங்கள் ஆப்போசிட்ஸ் கீழே இருந்து பார்த்து போடுறீங்க அப்படின்னாலும் தெரியுதுங்களா? இங்கே வந்து இவ்வளோதான் கேப் வரணும், சின்ன கேப் தான் வரணும். இப்படி போட்டால் தான் கரெக்டு. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே போட்டிருக்க இல்லையா, இப்படி தான் பண்ணக்கூடாது. பாருங்கள், நாங்கள் நீங்கள் இப்படி போட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ கேப்லாம் விடக்கூடாது. ஓகேவா? எப்படி போடணும், இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்ட். இதுக்குள்ளே போடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்படி தான் போடணும். தென் கீழே இருந்து பார்த்த மாதிரி. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்படி நான் சின்னதாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுறணும்.
பார்க்கவே நல்லா இருக்கா? ஸோ நம்ம இதுக்குள்ளே ஃபில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இது நல்லாவே இருக்காது. இதில் இந்த வளைவெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது. பட் இங்கே அப்படிலாம் தெரியாது, மொத்தையாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். 5th ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேம் லைன்ஸ் போட்டுக்கோங்க. பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த அளவுக்கு கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன எலிஃபெண்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஹாஃப் சர்க்கிள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. செகண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கர்வ் அப்படியே உள்ளேருந்து இப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு தலைகீழ ஒரு யூ போட்டு இங்கே ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னா சின்ன ஒரு எலிஃபெண்ட் கிடச்சிரும். சரி, நீங்கள் கேப் இருக்குது, உங்களுக்கு இந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கர்வ் போட்டு சின்னதாக ஆர்ம்ஸ் போட்டுக்கோங்க. சேம் இதே வந்து இந்த சைட் பார்க்குற மாதிரி எப்படி வரையிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டுக்கோங்க. போட்டு இந்த இடத்துல சேம் ஒரு கர்வ் தலைகீழ ஒரு யூ போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு டாட் வச்சிங்கன்னா எலிஃபெண்ட். ஓகேங்களா? இதே எப்படி போடலாம், இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 போடுவோம் இல்லையா, அதே மாதிரி 6 போட்டுக்கோங்க. அண்ட் இப்படி கொண்டு வந்துட்டு இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே தலையில் ஒரு யூ. இதுவும் ஈஸி, இது ஒரு மெத்தட். சேம் இங்கே ஒரு கர்வ் கொடுத்து உங்கள் ஷார்ட் டர்ம்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அதெல்லாம் தான் இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு இப்படி ஒரு டபுள் லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல டபுள் லைன் போட்டுக்கோங்க. இப்போது இந்த எலிஃபெண்ட்டை அதில் போட போகிறோம். நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இப்படி போடுறேன். சேம் கர்வ் கொடுத்து கொண்டு வந்துட்டு அவ்வளோதான், ஒரு டாட். இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்கு இல்லையா, ஸோ நான் டபுள் கர்வ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஷார்ட் டர்ம்ஸ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இதுக்குள்ளெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கா? புரியுதா உங்களுக்கு? இதில் தான் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எல்லா பாக்ஸ்லையும் போடணும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் நம்ம என்ன ஃபில் பண்ண இன்னொன்று என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க, ஸ்டாண்டிங் லைன். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ளவர் தான் வரைய போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி. ஓகேங்களா? இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி ஒரு டாட் வச்சு அழகாக குட்டி குட்டியாக ஒரு ஃப்ளவர் இப்படி ஹம்ஸ் கொடுத்து லீவ்ஸ் தான் போட போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி போடுறோன்னு. ஒரு டாட் வச்சு அவ்வளோதான். தென் இந்த இடத்துல லைட்டாக ஷேட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்ட், ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது ஒரு டைப்ஸ் ஆஃப் பார்டர். ஓகேங்களா?
இப்போ எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ஒரு லைன் பார்டர் லைன் போட்டு எலிஃபென்ட் ஃபுல்லாக, அடுத்து ஒரு பார்டர் லைன் போட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். நீங்களும் இப்படி பக்கத்தில் போடக்கூடாது. ஓகேங்களா? அதில் இதே மாதிரி இன்னொன்று என்ன இதில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ லோட்டஸ் இதுலேயும் லோட்டஸும் போடலாம் இதில். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேம் இதே மாதிரி ஒரு 3 லைன் போட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம வந்து இந்த ஷேப் போட்டோம் இல்லையா? இப்போ இதுக்குள்ளே நம்ம எந்த ஷேப் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த ஷேப் தான் போட போகிறோம். சேம் இந்த இடம் வந்து நேராக இருக்கணும், அழகாக நீட்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லைட்டாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு கோட் இப்படி லைனாக சென்டரில் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு புரியுதா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? லோட்டஸ் தான் வரைய போகிறோம். ஓகேங்களா? ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு டாட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து வந்து இதே டைப்பில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு இன்னொன்று என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்துடலாமா? ஜும்கா தான் போட போகிறோம். ஜிமிக்கி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரா பண்ணி கட்டுறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஜிம்காக்கு இப்படி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கர்வ் கொடுத்துருங்க. இங்கே ஷார்ட்டம்ஸ் அகைன் பிகம்ஸ் then shortens. இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் இப்படி டாட்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் வந்து இந்த மாதிரி லீஃப் வரையலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படியும் ஜிம்கா போடலாம். இன்னொரு டைப் இருக்கு இல்லையா? ஸோ இப்படியும் போடலாம். சேம் அதே பேட்டர்னில் ஷேப் மட்டும் மாறும். ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த ஜிம்கா வேணாலும் அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போடலாம். டாட் வைக்கலாம். என்ன சொல்லியிருந்தா இந்த மாதிரி லீஃபும் போடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம ஜிம்கா போட்டுடலாமா? இப்போ இதில் என்ன ஷேப் போட போகிறோன்னா, இப்படி ஒரு ஷேப் தான் போட போகிறோம். பாருங்கள். ஓகேங்களா? இப்போது லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு நிறைய கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த மாதிரிலாம் ஷேப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லுக் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? தென் இந்த எல்லாமே இந்த பேட்டர்னில் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே ஒரு லைன் போட்டு அகைன் அது கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னாலே
கீழே ஒரு லைன் போட்டு அந்த திக் லைன்ஸ் ஆக்கிடுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லுக் சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லா. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணணும், ஷார்ட் டர்ம்ஸ் டபுள் லேயர் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதே ஒவ்வொரு பேட்டர்னுமே ஒவ்வொரு டைப்ஸையும் வந்து எனக்கு எல்லாத்தையுமே 5 டைம்ஸ் போட சொல்லியிருந்தேன். நீங்களும் இதேமாரி பாக்ஸ் போட்டு இதெல்லாம் ஒரே இதில் போட்டுறக்கூடாது. இந்த பார்டர் லைனில் தனித்தனியாக தான் எனக்கு போட்டு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இந்த அளவு கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே நீங்கள் ஃப்ளவர் தான் வரைய போகிறீங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஃப்ளவர் தான், அதை வந்து இப்படி போட்டிருப்போம் இல்லையா? இப்போ நம்ம வந்து இந்த சைட் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்த மாதிரி நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி போடுறேன்னு. ஃபர்ஸ்ட் லீவ்ஸ் போட்டுக்கோங்க, இந்த இடத்த டச் பண்ணுற மாதிரி. இப்போ சின்னதாக ஒரு ஸ்பைரல், பிக் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சேம் பக்கத்துலேயே. ஓகே, லீவ்ஸ், சின்ன ஸ்பைரல், பிக் ஹம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் கன்டினியூஸாக நீங்கள் இதில் எல்லாத்துலேயுமே போட்டுட்டு வரணும். போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும், இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? தென் நெக்ஸ்ட் வந்து இந்த அகைன் இன்னொரு டிசைன் பார்த்தரலாம். இதுலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 3 ஸ்டாண்டிங் லைன்ஸ் போட்டுக்கோங்க. என் பக்கத்துலேயே ஒரு கேப் விட்டு இங்கே ஒரு 3 ஸ்டாண்டிங் லைன்ஸ். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்குதா, இப்படி இன்ட்டு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஷார்ப் ஆகி அப்புறம் ப்ராட் ஆகி அகைன் ஷார்ப் ஆகணும். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இன்ட்டு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து ஷார்ப்பாக கொண்டு வந்து ப்ராட் ஆகி அகைன் ஷார்ப்பாக எப்படி கொண்டு போகிறேன், எப்படி கொண்டு போகிறேன் தெரியுதுங்களா? அகெயின் இப்படி லீவ்ஸ் போட்டோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். என்ன வருதுன்னா, நடுவில் ஒரு லைன் வருது, அவ்வளோதான். ஸோ இந்த ஷேப் தான் இதில் வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கணும். தென் இப்படி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? இதுல இன்னொரு டைப் இருக்கு. ஓகேங்களா? சேம் அதே தான். இந்த இடத்துல
எப்படி ஒரு ஷேப் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி. ஓகேங்களா? தென் இங்கே தெரிகிற இடத்துல ஃபில் பண்ணுறீங்க, அவ்வளோதான். என்ன கொடுக்குறோம், இப்படி இருந்த இடத்துல இப்படி ஒரு ஷேப் நாலா பக்கமும் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஒரு டைப்ஸ் ஆஃப் பார்டர் டிசைன். நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களாவே க்ரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து தோணிடும், இதுக்குள்ளே இதெல்லாம் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு. ஓகேங்களா? தென் இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன்ஸ் போட்டு ஷார்ட்டம்ஸ் டபுள் லேயர் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்டர் லைன்ஸ் போட்டு ஷார்ட்டம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணதோ நீங்கள் டாட்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லீவ்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஷார்ட்டம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் கிராண்டாக லுக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அகைன் போட்டு காட்டுறேன் எப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த பார்டருக்குள்ள என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி போடுறோம். அகெயின் இப்படி ஒரு ஷேப். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டிசைனை அப்படியே இப்படி ஒரு ஷேப் கொண்டு வரும். சேம் டிசைன் தான். இப்போ பாருங்கள், இப்போ மேலே ஒரு லைன் இருக்குது, இங்கே லைட்டாக கேப் விட்டு இப்படி. அண்டர்ஸ்டாண்ட்? பாருங்க எப்படி போடுறேன்னு. ஃபர்ஸ்ட் கீழேருந்து ஒரு லைன் எடுத்துட்டு வந்து இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி போட்டிங்களா? அகைன் எப்படி போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே இந்த லைன் டச் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? புரியுதா? சேம். இப்போ பாருங்கள், அகைன் போடுறேன். ஒரு லைன் போட்டுக்கோங்க, பக்கத்துலேயே ஒரு லைன் போட்டு ரொம்ப கேப் வரக்கூடாது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. பார்க்க தான் இது என்ன இப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு லைன்ஸ் போட்டு கொண்டு வந்துடுங்க. அகைன் இப்படி போட்டு கீழே இறக்கி. ஓகேங்களா? இந்த லைனில் இது ஒட்டக்கூடாது, இந்த லைன்லேயே இந்த லைன் ஒட்டக்கூடாது. ஓகேங்களா? அகைன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லைன் போட்டு அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இதில் போடலாமா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த லைன்லேயே ஃபில் பண்ணிடுங்க. அகைன் இந்த லைன்லேயே ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஷார்ட்டம்ஸ் டபுள் லேயர் போட்டுக்கோங்க. போட்டு டாட் வச்சுருங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு கேப்போட ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் இதுக்குள்ளே என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஜிக்ஸாக் மாதிரி அப்படி போட்டுக்கோங்க உள்ள. இப்படி போட்டுக்கோங்க. தென் இந்த இடம்லாம் வருது இல்லைங்களா ஷார்ப்பாக, அந்த இடத்துலலாம் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த சைடு எது ஷார்ப்பாக இருக்கா லைன் போட்டுக்கோங்க.
அண்ட் இதுக்குள்ளே டபுள் லேயர் மாதிரி ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்படி போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்னலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஃப் நம்ம எப்படி போட்டிருக்கோம் இந்த மாதிரி லீஃப் கூட உள்ளே போடலாம். ஓகேங்களா, தென் இதுக்குள்ள லோட்டஸ் கூட நீங்க டிரா பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ தென் அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி விட்டுறணும். வெளியே வராத அளவுக்கு ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அடுத்து இந்த இன்னொரு ஃப்ளவர் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி என்ன வேணாலும் இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மேலே அகைன் ஒரு கோடு போட்டிருப்பீங்க இல்லையா, நான் 4 லைன்ஸ் போட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, தென் கீழே அகைன் ஒரு லைன் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. தென் எப்படி ஃபினிஷ் பண்ணுவீங்க, ஷார்ட்டம்ஸ் டபுள் லேயர் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, புரிஞ்சுதா? தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். தென் இந்த அளவுக்கு கேப் விட்டு ஒரு லைன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் சென்டர் பாயிண்டில் லைட்டாக உங்களுக்கு மட்டும் திறமை டாட்ஸ் வச்சாலும் ஓகே, சின்னதாக லைன்ஸ் போட்டாலும் ஓகே. ஓகேங்களா, தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் போட போகிறோம். இப்படி இதைத்தான் நம்ம கேப் விட்டு போட போகிறோம். இந்த அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு லைன். ஓகேங்களா, பாருங்க எந்த இடத்துல இருந்து இந்த நடுவில் இருந்து இப்படி சைடாக பார்த்து இது இங்கே வந்து நேராக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்த மாதிரி இப்படி ஒரு லைன் சைடு லைன் போடணும். ஓகேங்களா, இந்த இடத்துல போடலாம் பாருங்க. ஓகேங்களா,
தென் இந்த இடத்துல இருந்து லைன், இந்த நேரா பார்த்த மாதிரி. எப்படி இப்போ இந்த இடத்த நேரா பார்த்த மாதிரி இப்படி ஒரு லைன். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருங்க. இந்த இடத்த இந்த இடத்தோட ஜாயின் பண்ணிருங்க. இப்படி ஒரு லைன். ஓகேவா, இப்படி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தென் கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. அகைன் ஒரு லைன். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபில் பண்ண போறீங்க. இந்த ட்ரையாங்கிள் போட்டுருக்கீங்களா, இந்த இடத்துல ஃபில் பண்ண போறீங்க. ஓகேங்களா, தென் இந்த இடத்தையும் ஃபில் பண்ணிடுங்க, இந்த லைன்ஸையும். ஓகேங்களா, தென் இங்கே ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஷார்ட் ஹேண்ட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த லீஃப் கொடுக்க போறீங்க. ஓகேங்களா, புரியுதா? ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இது இதில் விட்டு அதே கேப் இங்கே விட போறீங்க. விட்டு சேம் சென்டர் பாயிண்ட்ல லைட்டாக உங்களுக்கு தெரியுற மாதிரி ஒரு லைன். ஓகேங்களா, தென் இதில் என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு ஷேப். சேம் இதே பேட்டர்ன் தான், பட் இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இப்படி போட போறோம். ஓகேங்களா, பாருங்க எப்படி போடுறோன்னு. எந்த அளவுக்கு கேப் விட்டுக்கணும், ரொம்ப ரொம்ப கேப் விடக்கூடாது. ஓரளவு இவ்வளோதான் கேப் விடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டோம். பட் இது வந்து கேர்வ் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்படி இங்கேருந்து இப்படி. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுவோம், சேம் இங்கே லைன் போட்டோம், இங்கே இப்படி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், கரெக்ட், இதுக்குள்ளே ஃபில் பண்ணோம் இல்லையா, சேம் இந்த ஷேப்லேயும் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தென் என்ன பண்ணணும், ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஷார்ட் ஹம்ஸ் போட்டுக்கோங்க.
இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃபில் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா டாட் வச்சுக்கோங்க. டாட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பேசிக் எலிமெண்ட்ஸில் பார்த்தோம் இல்லையா, இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி 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 ப்ரெஸ் பண்ணி இப்படி கீழே பார்த்த மாதிரி சேம் அது கூட போடலாம். உங்களுக்கு இந்த ப்ரெஸ் பண்ணி இந்த வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஷேப் இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு கூட இந்த இடத்த இப்படி பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? எப்படி ஃபர்ஸ்ட் வந்து இப்படி எஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இதை அப்படியே இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்படி கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? இந்த கேப் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி, செகண்ட் இந்த கால் அளவு கேப் விட்டு இப்படி போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாதி அளவுக்கு கொண்டு வரீங்க நடுவில் வரைக்கும். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இப்படி கொண்டு வந்து இப்படி நல்லா இப்படி வளைஞ்சு இப்படி கொண்டு வரணும். எப்படின்னு பாருங்கள். இப்படி நல்லா இப்படி வளைஞ்சு இப்படி அகைன் சேம் இதுலேயும் நல்லா வளைஞ்சு இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி போடுறேன்னு. ஓகேங்களா? இப்போ இந்த பாதி அளவுக்கு இப்படி கொண்டு வந்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இப்படி நல்லா இப்படி பெண்ட் ஆகி இந்த இடத்த டச் பண்ணி இப்படி கொண்டு வந்துருங்க. அகைன் பாருங்கள் இப்படி நல்லா ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன லைன் இப்படி லைட்டாக அப்படி கூட பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு ஷேட் இப்படி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன் லைன் போட்டுருங்க. கீழே ஒரு லைன், ஓகேங்களா? தென் இங்கே ஷார்ட் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுருங்க. இந்த கேப்பில் எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபில் பண்ணிடுங்க. தென் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வந்து தலைகீழ போட்ட மாதிரி சிக்ஸாக் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி டபுள் லேயரில், பட் வந்து ஒட்டக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். தென் இந்த இடத்துலலாம் டாட், இந்த இடத்த இப்படி ஃபில் பண்ணி விட்டுருங்க. இந்த பேட்டர்ன் தான் இப்படி போடணும்னு இல்லை, நீங்கள் இதுலேயும் அப்படி போடலாம், இதுலேயும் அப்படி போடலாம். இதெல்லாமே ஒவ்வொரு ஃபினிஷிங் பண்ணுறப்போ ஒரு மெத்தட் கொஞ்சம் கிராண்ட் லுக்காக காட்டும், அதுக்காக தான். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம்.
இதில் என்ன பண்ண போகிறோம்னா டபுள் லைன் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டுக்கோங்க. சேம் அதே கேப்போட தான் இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சா? இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இப்படி ஒரு லைன், இப்படி பார்த்த மாதிரி 1/4 இன்ச்சில் ஒரு கேப்பில் ஒரு லைன், இந்த பக்கம் பார்க்குறப்ப இப்படி ஒரு லைன், இங்கே இப்படி ஒரு லைன். அவ்வளோதான், சிம்பிள். அகைன் பாருங்கள், இப்படி ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சா? இங்கே இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன். அவ்வளோதான். அதை தான் இப்போ நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்தெல்லாம் இப்படி ஃபில் பண்ணிடுங்க. தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல ஹம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். தென் இந்த பாக்ஸில் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நடுவில் கோட் போட்டுக்கலாம். எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுட்டு இந்த லைனையும் ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்போது இங்கேருந்து இப்படி ஒரு கோட் போட்டுக்கோங்க. சேம் இங்கேருந்து இங்கே ஒரு கோட், இங்கேருந்து இங்கே ஒரு கோட், இங்கேருந்து இப்படி ஒரு கோட். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு மேலே இருந்து ஒரு சின்ன கோட், இங்கேருந்து ஒரு சின்ன கோட், கீழே இருந்து ஒரு சின்ன கோட், சைடில் இருந்து ஒரு சின்ன லைன். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி போடலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு கேப்பில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு லைன் போட்டிங்கன்னா போதும், 2 டபுள் லைன் வேண்டியதில்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி பாக்ஸை வந்துருச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளேயே ஒரு சின்ன பாக்ஸ் இப்படி போட போகிறோம். பாருங்கள். ஓகேங்களா? போட்டதும் இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு லைன் இங்கே ஸ்டாப் ஆயிடணும். தென் இங்கேருந்து இந்த லைன் இங்கே ஸ்டாப் ஆயிடணும். தென் இங்கேருந்து ஒரு லைன் இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடணும். புரியுதா? அகைன் பாருங்கள். இந்த லைன் போடுறீங்க, இந்த அளவு கேப்பில் இங்கே ஸ்டாப் ஆயிடணும். இங்கேருந்து போடுற லைன் இந்த கேப்பில் இவ்வளோ இது ஸ்டாப் ஆயிடணும். ஓகேங்களா? இப்போது இந்த லைன் எல்லாமே இதோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? தென் இதுக்குள்ளே ஒரு லைன், டபுள் லைன் போட கேப் இருந்தால் டபுள் லைன் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டால் தான் நல்லாயிருக்கும்.
ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபில் பண்ணிடுங்க. பாருங்கள் நான் எந்த இடத்த ஃபில் பண்ணுறேன்னு நல்லா. இந்த இடத்த ஃபில் பண்ணிடணும், வெளியே போயிடக்கூடாது. ஓகேங்களா, அவ்வளோதான். தென் இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஒரு லைன். இந்த லைனை ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் இந்த இடத்துல ஷார்ட் டர்ம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. டபுள் லேயர் ஷார்ட் டர்ம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. பாருங்கள் என்ன பண்ணணும், இப்படி ஒரு லைன் இங்கே ஸ்டாப் ஆயிடணும், இப்படி ஒரு லைன் வந்து இங்கே ஸ்டாப் ஆயிடணும், இங்கேருந்து லைன் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டாப் ஆயிடணும். ஓகேங்களா. தென் இது எல்லாமே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. இதில் ஒரு டபுள் லைன் போட்டுக்கோங்க, இதில் ஒரு டபுள் லைன், இதுலேயும் டபுள் லைன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஓகேங்களா. இதெல்லாம் தான் அட்வான்ஸ் பார்டர் லைன் டிசைன்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.